வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படும் சின்ன சுருளி அருவி, ஏமாற்றத்துடன் திரும்பும் சுற்றுலா பயணிகள். கோவில்பட்டி மிட்டாய் கடைக்குள் புகுந்த கார், சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தின் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருத்தல கொடியை காமநாயக்கன்பட்டி பங்குத்தந்தை அருட்திரு அந்தோனி குருஸ் அடிகளார், திருச்சி புனித பவுல் குருமடம் அருட்திரு ராஜேஷ் அடிகளார், கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தல உதவி பங்குத்தந்தை அந்தோனிராஜ் அடிகளார் மற்றும் இறைமக்கள் ஆகியோர் இணைந்து பங்குத்தந்தையர் இல்லத்திலிருந்து திருவிழா கொடியை பவனியாக எடுத்து வந்தனர். உலகின் சமாதானத்திற்காக வெண்புறா பறக்க விடப்பட்டு மேளதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க இறை செபத்துடன் திருவிழா கொடியை காமநாயக்கன்பட்டி பங்குத்தந்தை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆபிரகாம் இறைவேண்டல் எனும் மறையுரையுடன் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து 10 நாட்கள் மாலையில் திருப்பலி நடைபெற உள்ளது. இதில் 8ஆம் நாள் திருவிழா அன்று நவநாள் திருப்பலியும், உணவு திருவிழாவும், 9ஆம் நாள் திருப்பலி முடிந்தவுடன் இரவு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புனித சூசையப்பர் சப்ரபவனியும், 10ஆம் நாள் காலையில் புதுநன்மை விழாவும், மாலையில் ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நற்கருணை பவனியானது திருத்தலம் வந்து சேர்ந்து திருத்தலத்தில் கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெற உள்ளது. பயணத்திலே விரைவில் கண்டறியும்படியான ஆசீர்வாதத்தை தருகிறார். விருத்தாச்சலம் அருகே எடக்குப்பத்தில் பச்சைவாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் தீ மிதித்தனர். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அருகேயுள்ள எடக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ளது பச்சைவாழியம்மன் கோவில். இந்த கோவிலில் சித்திரை மாதம் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடப்பது வழக்கம். கடந்த 22ஆம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகம், ஆராதனைகள் என சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக ஊர் திருக்குளத்திலிருந்து சக்திகரகம் மற்றும் தீ மிதிக்கும் பக்தர்கள் அம்மன் வேடமிட்ட திருநங்கைகள் நடனத்துடன் செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். விழா ஏற்பாடுகளை எடக்குப்பம் ஆட்டுக்கார வகையராவை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 3ஆம் நாள் திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு முன்னதாக அர்ஜுனா மகாராஜா மற்றும் திரௌபதி அம்மன் மணமக்களாக அலங்கரிக்கப்பட்டு சீர்வரிசை மற்றும் தாம்பூல பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச பூஜையும், காப்பு கட்டும் வைபவமும், பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் திரௌபதி அம்மனுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய செமஸ்டர் தேர்வில் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் 76 மாணவர்கள் 90% மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் டிசம்பர் 2023ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய செமஸ்டர் தேர்வில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த 76 மாணவர்கள் 90% மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ராஜராஜேஸ்வரி என்கிற மாணவி 98% மதிப்பெண் பெற்று கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெற்றார். இந்த தேர்வுகளில் 90% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் பாராட்டு சான்றிதழை வழங்கி நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த தேர்வில் கல்லூரி அளவில் முதல் 10 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் இருந்து கல்லூரி தாளாளர் செந்தில்குமார் விலக்கு அளித்துள்ளார். மேலும் டெல்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியை சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான மாணவர்களின் வணிக மாதிரியான ஈக்லேட்ரோன் முதல் இடத்தை பிடித்த சான்றிதழ் கல்லூரி தாளாளரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜா, டீன் ராமசாமி, நிர்வாக அதிகாரி சதானந்தம், துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கடந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் 4ஆம் நாள் திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை மற்றும் தாம்பூல பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவர் திரௌபதி அம்மனுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் வீடூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாநில அளவில் சுருக்கெழுத்து அரசு தொழில்நுட்ப தேர்வில் முதலிடம் பிடித்த ஆண்டிப்பட்டி மாணவிக்கு பாராட்டுகள் குவித்து வருகின்றன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மகாலிங்கபுரத்தை சேர்ந்தவர் மாணவி தாரணி. இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெற்ற COA எனப்படும் அரசு தொழில்நுட்ப சுருக்கெழுத்து மற்றும் கணினியியல் தேர்வில் பங்கு பெற்றார். தேர்வு முடிவுகள் கடந்த 24ஆம் தேதி வெளியாகின. இதில் மாநில அளவில் சுருக்கெழுத்து மற்றும் கணினியியல் இளநிலை பிரிவில் ஆண்டிப்பட்டி அன்பு ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் பயிற்சி நிலையத்தில் பயின்ற மாணவி தாரணி மாநில அளவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மேலும் இப்பயிற்சி நிலையத்தில் பயின்ற 51 மாணவர்கள் சிறப்பு முதல் வகுப்பிலும், 46 மாணவர்கள் முதல் வகுப்பிலும், 11 மாணவர்கள் 2ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இது தவிர இப்பயிற்சி நிலையத்தில் பயின்ற மாணவர்கள் தட்டச்சு பிரிவில் 11 முறை மாநில அளவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. COA எனப்படும் சுருக்கெழுத்து மற்றும் கணினியியல் பயின்றால் மாநில அரசில் TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 4 பணியிடங்களிலும், மத்திய அரசில் RRB, SSC, BIS, தபால் துறை, மாவட்ட மற்றும் உயர்நீதிமன்றங்களிலும் பல்வேறு பணிகளில் வாய்ப்பு உள்ளது என பயிற்சி நிலைய முதல்வர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அளவில் சுருக்கெழுத்து மற்றும் கணினியியல் பிரிவில் முதலிடம் பிடித்த மாணவி தனக்கு பயிற்சி அளித்த முதல்வர் உமா மகேஸ்வரி மற்றும் நிறுவனத்தின் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் முதன்முறையாக சுருக்கெழுத்து மற்றும் கணினியியலில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற ஆண்டிப்பட்டி மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தலை தூக்கா வண்ணம் ஒடுக்கப்பட்டுள்ளதை இந்த நிலையிலுள்ள நந்தமன் கூட்டமைப்பின் விற்பனை மேலாளர் கோவில்பட்டி மிட்டாய் கடைக்குள் புகுந்த கார் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தாய், மகன் மற்றும் கடை ஊழியர்கள் விபத்து சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜநகர் பகுதியைச் சேர்ந்த 19 வயது ரமேஷ் என்பவர் தனது தாயாருடன் கோவில்பட்டி மாதா கோவில் சாலையில் டாடா டிகர் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர் ஒருவர் மீது மோதி அருகே இருந்த சமுத்திரபாண்டி என்பவருக்கு சொந்தமான மிட்டாய் கடைக்குள் புகுந்தது. அவ்வழியாக சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து காவல்துறை, மேற்கு காவல் நிலைய அதிகாரிகள் விரைந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து காரை ஓட்டி வந்த ரமேஷிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் காரை ஓட்டி வந்த தாய், மகன் என விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு பின்னர் காரை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்த கார் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படும் சின்னஞ்சுருளி அருவி, ஏமாற்றத்துடன் திரும்பும் சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்தோடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சின்னஞ்சுருளி அருவி உள்ளது. 50 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து விழும் தண்ணீரில் குளிப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை ஏதும் பெய்யாத நிலையில் சின்னஞ்சுருளி அருவி வறண்டு தற்போது பாறைகளாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக சின்னஞ்சுருளி அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் தண்ணீர் இல்லாததை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தற்போது பள்ளி, கல்லூரிகளில் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் சின்னஞ்சுருளி அருவிக்கு வந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். சின்னஞ்சுருளி அருவி முழுவதுமாக வறண்டுள்ளதால் அருவியின் மூலம் பயன்பெறும் சுமார் 20 கிராமங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சொல்லுங்க. திண்டிவனம் அடுத்த தனியல் கிராமம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் மாதாந்திர ருத்ரஹோமம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தனியல் கிராமம் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் மாதாந்திர ருத்ர ஹோமத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டன.
தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மூலவர் கைலாசநாதருக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவர் கைலாசநாதர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நமோ நமः. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ கடமலைகுண்டு கிராமத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கடமலைகுண்டு ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் நீர்மோர் பந்தல்களை தொடங்கி வைத்தார். கடமலைகுண்டு கிராமத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டிக்காலை தலைமை தாங்கி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை இலவசமாக வழங்கினார். கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. வெயில் காலம் முடியும் வரை பொதுமக்களுக்கு தொடர்ந்து இலவசமாக மோர், பழங்கள் வழங்கப்படும் என ஒன்றிய செயலாளர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த தீவனூரில் கோடை வெயிலை முன்னிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கோடை வெயிலில் பொதுமக்கள் நலன் கருதி அதிமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் அடுத்த தீவனூரில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகில் அதிமுக ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமாகிய சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததோடு அங்குள்ள பொதுமக்களுக்கு மோர், ரஸ்னா, இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் ஏற்பாட்டில் பூவனூர் பேருந்து நிறுத்தத்திலும் மங்களம்பேட்டை பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் ஏற்பாட்டில் கோடைகால நீர்மோர் பந்தலை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு உடல் வெப்பத்தை போக்கும் வகையில் தர்பூசணி, வெள்ளரிக்காய், இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களும், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் உள்ளிட்ட சத்து நிறைந்த கூழ் வகைகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர்கள் அருளழகன், உமா மகேஸ்வரன், விருத்தாச்சலம் நகர கழக செயலாளர் சந்திரகுமார், நகர துணை செயலாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அவர் வந்து மொத்தமாக எடுக்க முடியல. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படும் சின்ன சுருளி அருவி, ஏமாற்றத்துடன் திரும்பும் சுற்றுலா பயணிகள். கோவில்பட்டி மிட்டாய் கடைக்குள் புகுந்த கார், சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.